பொதுவாக வந்துட்டு பயத்துக்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தினுடைய மந்திரத்தை சொல்லலாம்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம். கந்தசஷ்டி ஃபுல்லாக சொல்லணுனாக்கா அது அவ்வளோ பொறுமையாக சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் உட்காந்து படிப்பாங்க கந்தசஷ்டி கவசத்தை. ஆனால் ஒரு முறை நான் லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனுக்கு போயிருக்கும்போது நம்ம பழைய திருப்பதியெல்லாம் போனீங்கன்னாக்கா கீழேருந்து மேலே போகும்போது சிங்கிள் வே தான் இருக்கும். ஒத்த வேல தான் வண்டி போவோம் அதிலே வரும். எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வண்டி கீழே விழுந்துடும். பஸ்ஸு சொல்கிறேன். அப்போல்லாம் அதான் நியூஸு. ஓகே. மேலேருந்து போகிற பஸ்ஸு கீழே விழுந்துருச்சு. ஏன்னா ஒரு இவ்வளோ தான் இருக்கும். சின்ன ரூட்லேயே 2 இது போவோம். அதுக்கப்புறம் பெருசாக போட்டுட்டாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே லண்டனில் அப்படி ஒரு முருகர் கோயில் இருக்குது. இவ்வளோ ஒரே இதுதான் இருக்கும். ஆனால் அங்கே வண்டியெலாம் விழாது. ஆனால் சின்ன வயது அது நின்று போவோம். அது சின்ன இடம் தான். அது திருப்பதி மாதிரி பெருசு கிடையாது. மலை மேலே தான் இருக்குது. இந்த கந்தசஷ்டி கவசத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளைக்காரர் தான். 21 வெள்ளைக்காரர். வெறும் வெள்ளைக்காரருக்கு கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக பாடுவாங்க. அந்த பாட்டை அப்படியே ராகத்தோட ஒரு தமிழ் எழுத்து நம்ம எப்படி சொல்லுவோமோ அப்படியே தெளிவாக நம்ம கூட சந்தேகம் இருக்கும். வெள்ளைக்காரன் தான் பார்த்தாலும் தெரியும். இவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்னு நினச்சிருப்போம். அப்போ நான் அங்கே போகும்போது கேட்டேன், அசந்தே போயிட்டேன். அவ்வளோ தெளிவாக. அப்போ இவங்களுக்கு எல்லாம் தமிழ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு முடிச்சு நான் தமிழில் பேசுகிறேன். எங்களுக்கு தமிழ் தெரியாது. நான் சொன்னேன், உங்களுக்கு நான் பேட்டி எடுக்கலான்னு இருக்கிறேன். நான் இதுமாதிரி இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய உங்களை நான் இங்கே வந்து பார்த்தேன். நீங்கள் எப்படி எங்களுக்கு முருகருக்கு கந்தசஷ்டி கவசம் கொடுத்தது, இதை நாங்கள் செஞ்ச எங்கள் வாழ்க்கையில் பாக்கியம். இதுவே போதும், எங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகும் அப்படின்றாங்க. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கந்தசஷ்டி கவசத்தை இவங்க சொல்லும் போகும்போது அதுக்கு பவர் வந்து அவர் உள்ள ஆட்கொண்டுடுறாரு.